சென்னையில் பெய்த மழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கோடை வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. இந்நிலையில் வில்லிவாக்கம், பெரம்பூர், அம்பத்தூர், மாதவரம், பல்லாவரம், தாம்பரம், குரோம்பேட்டை, சோழிங்கநல்லூர், சேலையூர், பூந்தமல்லி, குன்றத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் காலை முதலே மழை பெய்தது. இதனால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இதேபோல் கடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்தது. நாகை மாவட்டத்திற்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் வலிவலம், திருக்குவளை, கீழையூர், தலைஞாயிறு உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த மழை கொட்டி தீர்த்தது. இதேபோல் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை பகுதியிலும் காலை முதல் விட்டுவிட்டு பலத்த மழை பெய்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. ராமநாதபுரத்தில் நேற்றிரவு முதல் விட்டுவிட்டு கனமழை வெளுத்து வாங்கியது. இதனால் ராமேஸ்வரம் நெடுஞ்சாலையிலும் பேருந்து நிலையத்திலும் மழை நீர் முழங்கால் அளவுக்கு தேங்கி நிற்பதால் பயணிகளும் ஊர்தி ஓட்டிகளும் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். தென்காசி, குமரி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடையம், செங்கோட்டை, ஆழ்வார்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் காலை முதலே மழை பெய்து வருகிறது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி, எட்டயபுரம், கயத்தார், விளாத்திக்குளம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனிடையே மிக கனமழை எச்சரிக்கை மற்றும் அதிக காற்று வீசுவதன் காரணமாக கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலைக்கு செல்வதற்கான படகு போக்குவரத்து சேவை தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது.